அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனம் கொஞ்சம் வாசிங்க. அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. கர்த்தருடைய கிறிஸ்துவை காணும் முன்னே நீ மரிக்க மாட்டாய். பரிசுத்தாவின் ஏவுதலினால். இந்த 2 வார்த்தை ரொம்ப முக்கியங்க. என்றால் ஒரு மனிதன் மரிப்பதற்கு முன்பு கிறிஸ்துவை கண்டிருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்படி மரிப்பதற்கு முன்பு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தான் அந்த மனுஷன் மரித்தான். அவன் மரணம் நல்ல மரணம். அது கர்த்தருடைய வார்த்தையின்படியான மரணங்க. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக மரிப்பதற்கு முன்பு இயேசுவை சொந்த தெய்வமாக அறிந்திருக்க வேண்டும். அவர் தான் அண்ட சராசத்தை உண்டாக்கினவர், மனிதனை ரட்சிக்கிறவர், நித்தியத்தை கொடுக்கிறவர், மோட்ச பாக்கியத்தை கொடுக்கிறவர் என்று அறிந்து இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக அறிந்திருக்க வேண்டும். இன்னொன்று, பரிசுத்த ஆவியினால் ஏவுதலினால் சொல்றார் என்றால் அந்த மனிதன் பரிசுத்த ஆவியினால் நடத்தப்பட வேண்டும். ஆகவே தான் சபை ஆராதனை, ஜெபங்கள், உபவாசம், வேத தியானம் இதெல்லாம் எதுக்கு? பரிசுத்த ஆவி நடத்தப்படுவதற்கு. ஆக இயேசுவை கண்டிருக்கணும், பரிசுத்த நடத்தப்படணும். ஆகவே கர்த்தருடைய வார்த்தையின்படியே ரொம்ப முக்கியம். அதுல இன்னொரு வசனம் வாசிக்கணும். யோபு 14:5. அவனுடைய நாட்கள் இம்மாத்திரம் என்று குறிக்கப்பட்டிருக்கிறபடியா அவனுடைய மாதங்களின் தொகை உம்மிடத்தில் இருக்கிறது. அவனுக்கு எத்தனை வருஷம்னு அவருக்கு தெரியும், மாத கணக்கு அவருக்கு தெரியும், சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். ஆகவே சொன்ன கர்த்தருடைய வார்த்தையின்படியே என்று சொன்னால் எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணு கிடையாது. காலங்கள் கரத்தில் இருக்கிறது அல்லவா? ஆகவே எல்லாம் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத ஒண்ணுமில்லை. உங்கள் தலையுள்ள முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகவே எதுக்கும் பயப்படாது. ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் உலகத்தில் வாழும் பொழுது ஆண்டவரை சார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வாழும் பொழுது நமது காரியமெல்லாம் ஜெயமா இருக்கும், முடிவே மகிமையா இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.